பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விசேஷத்தை ஆராதனை தேவன் சிறப்பித்துக் கொடுக்கும்படி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஆண்டவரை ஒவ்வொரு ஆராதனையிலும் நாங்கள் மகிமைப்படுத்தும். உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை ஊற்றி ஜெபிக்கவும், உடைய திருவசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்து வருகிறேன். ஆங்காங்கே இருக்கிற உடைய பிள்ளைகள் இந்த ஆண்டவரே செய்தியின் வாயிலாக, ஆராதனையின் வாயிலாக அப்படியே வாழ்க்கையில் மகத்தான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனைகளுக்கு சிறப்பித்துக் கொடுங்க. எல்லா மகிமையும் உங்களுக்கு சேரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். சத்தியம் பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேற்றையில் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேற்றையில் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவில் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும், இருளில் நடமாடும் பிள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் பிள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்களும் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் அணுகிடாதே. உன் தேவன் தாமரமே, ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் தாமரமே. அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ? ஒரு வாதையும் கூடாரத்தை காமலை காத்திடுவார். ஒரு வாதையும் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். அவசரத்தை கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால்
வாழ்வீரையா என் வாழ்விலே வந்தீரையா என் வாழ்விலே வந்தீரையா புது வாழ்வு தந்தீரையா புது வாழ்வு தந்தீரையா தாய்த்தன் பாலனை மறந்தாலும் மறவாமல் தாய்த்தன் பாலனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்றவரே உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே இந்தன் வழிகள் உமக்கு முன்னே நான் பாட வருவீரையா நான் போற்ற மகிழ்வீரையா இமை பொழுதும் விட்டு விழுந்தாலும் இரக்கத்தாலே என்னை சேர்த்துக் கொள்வீர் இமை பொழுதும் என்னை மறந்தாலும் இரக்கத்தாலே என்னை சேர்த்துக் கொள்வீர் உன்பன்பை நான் மறப்பேனோ உம்மன்பை நான் இன்று மறப்பேனோ ஜீவனால் எல்லாம் பாடிடுவேன் ஜீவனால் எல்லாம் பாடிடுவேன் நான் பாட வருவீரையா நான் போற்ற மகிழ்வீரையா என் வாழ்விலே வந்தீரையா புது வாழ்வு தந்தீரையா என் வாழ்விலே வந்தீரையா புது வாழ்வு தந்தீரையா மலைகள் பர்வதங்கள் விலகினாலும் உம் கிருபை என்னை விட்டு விலகாது மலைகள் பர்வதங்கள் விலகினாலும் உம் கிருபை என்னை விட்டு விலகாது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் உந்தன் வாக்குகள் மாறாதது உந்தன் வாக்குகள் மாறாதது நான் பாட வருவீரையா நான் போற்ற மகிழ்வீரையா என் வாழ்விலே வந்தீரையா என் வாழ்விலே வந்தீரையா புது வாழ்வு தந்தீர் புது வாழ்வு தந்தீரையா. Praise the Lord. தொடர்ந்து நாம் சில பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். நம்முடைய தேவன் நம்மை காண்கிற தேவன். நம் நிலையெல்லாம் அவர் அறிந்தவர், நம் சூழ்நிலையெல்லாம் அவர் அறிந்தவர்.
நம் நெருக்கங்களை அவர் அறிந்தவர். நம்முடைய கண்ணீர் அவருக்கு தெரியும். நம் தேவைகள் என்ன என்று அவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். அன்றைக்கு ஆகார் சொன்னார், நீர் என்னை காண்கிற தேவன் என்று. நீர் என்னை காணும் தேவாதி தேவன் அல்லோ, யார் என்னை மறந்தால் மறவாத நாதன் அல்லோ. நீர் என்னை காணும் தேவாதி தேவன் அல்லோ, யார் என்னை மறந்தாலும் மறவாத நாதன் அல்லோ. பரதேசியா திரிந்தேனையா, பரிவாகவே அழைத்தீரையா. பரதேசியா திரிந்தேனையா, பரிவாகவே அழைத்தீரையா. துதியோடு தினம் நாடி உமை தேடி வருவேன், புது ராகம் நான் பாடுவேன். துதியோடு தினம் நாடி உமை தேடி வருவேன், புது ராகம் நான் பாடுவேன். புது ராகம் நான் பாடுவேன். நீர் என்னை காணும் தேவாதி தேவன் அல்லோ, யார் என்னை மறந்தால் மறவாத நாதன். நீர் என்னை காணும் தேவாதி தேவன் அல்லோ, யார் என்னை மறந்தாலும் மறவாத நாதன் அல்லோ. சரி இகுவாயிரே என் வாழ்வினில் துணையானி. இகுவாயிரே என் வாழ்வினில் துணையானிரே. நீரே அல்லாமல் இதையொன்றும் செய்ய என்னை மீட்ட எஜமானரே. நீரே அல்லாமல் இதையொன்றும் செய்ய என்னை மீட்ட எஜமானரே. என்னை மீட்ட எஜமானரே. நீர் என்னை காணும் தேவாதி தேவன் அல்லோ, யார் என்னை மறந்தால் மறவாத. நீர் என்னை காணும் தேவாதி தேவன் அல்லோ, யார் என்னை மறந்தாலும் மறவாத நாதன் அல்லோ. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய்க் கொள்ளும் இயேசு நாயகா. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய்க் கொள்ளும் இயேசு நாயகா.
மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, ஆராதனை 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 நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், உம்பள்ள செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, உம்பள்ள செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா, ஆமே நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா, நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை, நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை, அவர் ஒருவருக்கு இந்த காலை வேளையில மகிமை கனத்தை நாம் கொண்டு வருவோம், அவருடைய வல்லமையான செயல்களை நாம் நினைத்து பார்ப்போம். இருதயங்களை ஊற்றி அவர் சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் தேவன் எத்தனை அற்புதமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய அன்பை ஒரு நாளும் மறக்காதபடி, அவருடைய அற்புத செயல்களை தியானித்துக் கொண்டே இருக்கும்படி, அதை பாடல் வழியாக நம்முடைய முன்னோர்களிடத்தில் அவர் நடப்பித்த பலத்த கிரியைகளை நினைவு கூறும்படி இந்த ஆராதனை வேளையிலும் ஆண்டவரே நம்முடைய வல்லமையான செயல்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இது எந்த காலத்துக்கும் தேவனாய் இருக்கிறீர்கள், சகலமுடைய கரத்தில் இருக்கிறது, நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, உடைய திரு சமூகம் இந்த வேளையில இறங்கி வரட்டும் ஐயா. உண்டு
கைவிட்டாலும் அன்பாயே சென்னை அணைத்துக் கொள்வீர். தந்தை தாயின் உறவின கைவிட்டாலும் அன்பாயே சென்னை அணைத்துக் கொள்வீர். இயேசுவே நீ போதுமே, நான் ஏங்குறேன். இயேசுவே வந்துள்ளேன், இன்னும் ஒரு முறை நிரப்புவே. இயேசுவே போதுமே, உம் அன்பிற்காக நான் ஏங்குறேன். இயேசுவே நான் வந்துள்ளேன், இன்னும் ஒரு முறை நிரப்புவே. என்னை ஒரு விசை நிரப்பும் ஆண்டவரே, நீர் ஒருவர் எனக்கு போதுமானவரே. உலகத்தில் எல்லாரும் என்னை மறந்து போனோம், சூழ்நிலை மாறி போனால் அன்புக்காக நான் ஏங்குகிறேன் ஆண்டவரே. இந்த ஆராதன் வேளையில உங்களுடைய அளவற்ற அன்பு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்ப முடியும். எங்கள் ஒவ்வொருவரும் உடைய பிரசன்னம் ஆள முடியாது. நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே. இயேசுவே நீ போதுமே, உம் அன்பிற்காக நான் ஏங்குறேன். இயேசுவே நான் வந்துள்ளேன், இன்னும் ஒரு முறை நிரப்புமே. என்னை நிரப்புவானவர். நிறைவானது வரும்பொழுது குறைவெல்லாம் ஒழிந்து போகுமே. அவர் நிறைவாக்குகிற தேவன், அவர் எல்லாவற்றினால் நிரப்புகிறவர். உங்கள் குறைவுகளோடு கூட இந்த ஆராதனையில் தேவனை நோக்கி பார்க்கிறேன். உங்கள் வாழ்க்கைக்கு எல்லா குறைவையும் கிறிஸ்தேசு நிறைவாக்குவாராக. தேவரே திருநாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். தேவ பிரசனமுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளட்டும். ஆவி ஆத்மா சரீரத்தை தேவரை ஆண்டு கொள்ள, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டு கொள்ள, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டு கொள்ள ஒரு கரத்திலைகளை படைக்கவும். எல்லா மேன்மை துதி புகழ் உமக்கு மாத்திரம் செய்யட்டும். நீர் ஒருவர் மாத்திரமே உயர்ந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மறுமலர்ச்சியருமாகிய இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட வேதாகம பகுதியிலிருந்து நாம் ஒரு வசனத்தை நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரில் காப்பாற்றுகிறேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரில் காப்பாற்றுகிறேன். உலக வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சுதந்திரமாக இருக்கிறார். என் சுதந்திரம் என் பாத்திரத்தின் பங்குமானவர்.
அந்த தேவன் என்னை காப்பாற்றுகிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பாத்திரம் என்பது நம்முடைய வாழ்க்கை குறிக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது இந்த பாத்திரம் என்று குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இந்த பாத்திரம் என்று அவர் குறிப்பிடுகிறார். நம்முடைய வாழ்க்கை ஒரு பாத்திரமாக இருக்கிறது. இந்த பாத்திரத்தில் தேவன் பங்காயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவரின் சுதந்திரம் அவரின் பாத்திரத்தில் பங்காயிருக்கிறார். அவரே என்னை காப்பாற்றுகிறார். அது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரமாக இருந்து நம்முடைய பாத்திரத்திலே அவரே பங்காயிருந்து நம்முடைய வாழ்க்கையை அவர் காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி தாவீது தைரியமாக அவன் அறிக்கை எடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம். என் அருமையான தேவ பிள்ளைகளே, விதமான ஒரு ஆசீர்வாதத்தை அவன் பெறுவதற்கு இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 11 வசனங்களுடைய இந்த சங்கீதத்தில் மிக அருமையான ஒரு செய்தி இங்கு அடங்கியிருக்கிறதை பார்க்கிறோம். தேவன் உனக்கு சுதந்திரமாக, அவரே உன் பாத்திரத்தின் பங்காக, அவரே உன்னை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் என்று தாவீது சொல்கிறது போல உன்னை காப்பாற்றுகிறவரும் உனக்கு பங்கானவரும் உன்னுடைய சுதந்திரமாய் அவர் இருப்பாரானால் உன் வாழ்க்கையில் நீ சிறைப்பட்டிருக்கவோ அடிமைப்பட்டிருக்கவோ அவசியமில்லை. அவர் உன்னை சுதந்திரமாய் வைத்துக் கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில் குறைவென்பதற்கு இடமில்லை. அவரே உன் வாழ்க்கையின் பங்காக இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, உன் வாழ்க்கைக்கான எவ்விதமான அச்சுறுத்தலுக்கான இடமும் கிடையாது. ஏனென்றால் அவரே உன்னை காப்பாற்றுகிறார். இந்த வாழ்க்கையை, இந்த ஜீவியத்தை அவர் அற்புதமாய் நமக்கு கொடுத்து அவரே நம்முடைய வாழ்க்கையின் பங்காயிருந்து அவரே நம்மை இறுதி வரைக்கும் காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார் என்பதுதான் இந்த சங்கீதத்தினுடைய பொருள். ஆகவே இந்த சங்கீதத்தில் இப்படி அவன் அறிக்கையிடுவதற்கு காரணம் என்ன? முதல் 3 வசனங்களில் இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். முதல் வசனத்தில் இவ்வாறு அவன் சொல்லுகிறான், தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள. முதலாவது வசனத்தில் அவன் சொல்லுகிறார், தேவனே என்னை காப்பாற்றும், நம்பி இருக்கிறேன். நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையில் நிறைவாக இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீதம் மிக அழகாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், அவன் முழுமையாக தேவனை நம்பி இருக்கிறான். இந்த வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நான் நம்பிக்கையற்று போகிற சூழல் நம் வாழ்க்கையில் வரும். நான் பிழைப்பேனா, நான் இருப்பேனா, அல்லது என்னுடைய வாழ்க்கையில் இந்த நன்மை கிடைக்குமா, நான் வெற்றி பெறுவேனா, எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா என்றெல்லாம் அநேக நேரங்களில் தேவ பிள்ளைகளுடைய இருதயங்களில் ஏற்படுகிற ஐயப்பாடுகளை பார்க்கிறோம். அவர் உன்னை சுதந்திரவாளியாக, அவரே உன் வாழ்க்கையில் சுதந்திரமாக இருக்கும் பொழுது, அவரின் பாத்திரத்தில் அவரே உனக்கு வாழ்க்கையில் பங்காக இருக்கும் பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரே உன் வாழ்க்கையை பாதுகாக்கும் பொழுது நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இந்த அறிக்கையை அவன் செய்வதற்கு காரணம், முதலாவது அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட ஒரு அற்புதமான செயல் என்னன்னா, முழுமையாக அவன் தேவனை நம்பி இருந்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையில் நீ இன்றைக்கு இருப்பா என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்குள் திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை நான் உங்களுக்கு தருகிறேன். ஆகவே நம்முடைய நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையின் பலனாக இருக்கிறது. நம்பிக்கை மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. கடந்து போன நாட்களிலே நான் இப்படி இருந்தேன், இப்பொழுது நிலைமை இப்படி மாறி இருக்கிறது என்று சொல்லி சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் எந்த நிலைமையிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்து இருக்கவும் தெரியும், தாழ்ந்து இருக்கவும் தெரியும். ஏன் அவ்விதமாய் அறிக்கை செய்கிறார்? நான் விசுவாசித்திருக்கிறவர் அல்லது நான் நம்பி இருக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஆகவே நம்பிக்கைக்குரிய ஒரு பாத்திரமாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய நம்பிக்கையை ஒரு நாளும் அசைத்து பார்க்க இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையினாலும் கூடாதபடிக்கு நம்முடைய நம்பிக்கை பெருகும்படியாக தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த
காலவேளையில் உங்கள் வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய முதல் ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், நீங்கள் தேவனை நம்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆகவே மனுஷரை நம்புவதை பார்க்கலும் வேதம் இப்படி அழகாய் சொல்லும், நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷரை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நான் மனுஷரை நம்பி இருந்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளை, எரேமியாவில் எழுதப்பட்டிருக்கிறது, புய பலத்தை நம்பாமல். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தினுடைய எந்த ஒரு காரியத்தை நாம் நம்பாமல் கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதாகமம் சொல்கிறது. ஆகவே உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் ஆமென் கெட்டு போகக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய நம்பிக்கை கெட்டு போகிறதில்லை. உங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நம்பிக்கையில பூர்ண நிச்சயமுடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். வேதாகம் அதைத்தான் சொல்லுது. இவருடைய வாழ்க்கையில காணப்பட்ட முதல் தீர்மானம் என்று சொன்ன, தேவனே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஆகவே தான் சொல்ல, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஆகவே நம்பிக்கையோடு இந்த நாட்களை நாம் கர்த்தருக்காக வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. இரண்டாம் வசனத்தில் இன்னொரு தீர்மானத்தை அவன் வாழ்க்கையில் எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல், என் செல்வம் எனக்கு வேண்டியதாயிராமல். தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து அவன் சொல்லுகிறான், செல்வம் எனக்குரியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய். பாருங்கள், தன்னுடைய ஆத்மாவை பார்த்து அவன் சொல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை நான் பார்க்கிறோம். நெஞ்சமே என்று அவன் சொல்லுகிறான். இந்த வாழ்க்கையில இரண்டாவது ஒரு தீர்மானம் வாழ்க்கையில் எடுக்க வேண்டும். முதலாவது, நம்பிக்கையில சற்றாகிலும் நீங்கள் குறையக்கூடாது. இரண்டாவது, அவன் மிக அழகாய் சொல்லுகிறான், பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியது. எது வேண்டியது? என் செல்வம் எனக்கு வேண்டியதாயிராமல். என் செல்வம் உனக்கு வேண்டியதாயிராமல். நெஞ்சத்தை பார்த்து அவன் சொல்லுகிறான். இன்றைக்கு நாம் நம்முடைய செல்வத்தை நாம் நமக்காக வைத்துக் கொண்டிருக்கலாம் என்று எண்ணுகிறோம். ஆனால் வேதாகமத்தில் இப்படித்தான் தாவீதுடைய தீர்மானம் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உன்னுடைய ஆத்மாவை, உன்னுடைய ஜீவியத்தை காப்பாற்ற வேண்டுமானால், சிறப்பான சுதந்திரம் உன் வாழ்க்கையில கிடைக்க வேண்டுமானால், நல்ல பங்கு உன் வாழ்க்கையில நீ அடைய வேண்டுமானால், கர்த்தரோடு கொடுத்திருக்கிற இந்த வாழ்நாட்களில் முதலாவது நீ அவர் மேல் முழு நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலும் அசைக்கப்பட முடியாத இந்த நம்பிக்கை தேவ பிள்ளைகளுக்கு தேவை. இரண்டாவது, நம்முடைய செல்வம் நமக்குரியது அல்ல என்கிற தீர்மானம் நாம் எடுக்க வேண்டும். கர்த்தர் இந்த உலகத்திலே நம்ம கொடுக்கிற எல்லா நன்மைகளிலும் நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும்படியாக தேவன் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். அதைத்தான் வேதாகமம் நமக்கு அழகாய் சொல்லிக் கொடுக்கிறது. வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் நாம் அதை வாசிக்கிறோம். 7-8 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது மிக தெளிவாய் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. 3 அதிகாரங்களில் பவுல் திரும்ப திரும்ப அதை சொல்லுகிறார். ஆகவே தர்ம சகாய இந்த விஷயத்திலே என்று எழுதுகிறார். ஆகவே அநேகருடைய காணிக்கைகளை பெற்று மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான செயலை பவுல் வேதாகமத்திலே அன்றைக்கு செய்திருக்கிறார். சொன்னார், வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பது பாக்கியம். இந்த காலவேளை தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுடைய செல்வம் உங்களுக்குரியது அல்ல என்கிற ஒரு நிலைப்பாடு நமக்கு தேவை. நம்பிக்கையில உறுதி வேண்டும். நம்முடைய செல்வம் நமக்குரியது அல்ல என்று நாம் அதை அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு தேவை. ஆகவேதான் அருமையான தேவ ஜனமே, நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் கிறிஸ்துக்குரியவர்கள். கிறிஸ்து இயேசு நமக்கு இந்த பூமியில கொடுத்த அனைத்தும், கிறிஸ்து எதை செய்ய விரும்புகிறாரோ, கிறிஸ்து எவ்விதமாய் நம்மை நடத்த விரும்புகிறாரோ அதற்கு நம்மை விட்டு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதரனே, உன்னுடைய செல்வம் உனக்குரியதா இராதபடிக்கு உன் செல்வம் ஆமேன் அநேக மகாத்மாக்களுக்கும் ஆமேன் பூமியில் பரிசுத்தவான்களுக்கும்
அது உரியதா இருக்கும்படி இக்காலகட்டத்திலே உன்னால் இயன்ற அளவுக்கு உன்னுடைய நன்மையான காரியங்களை, உனக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று இந்த நாளில் நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் அருமையான தேவஜனமே, அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தான். இரண்டாவது, அவன் வாழ்க்கை தேவனுக்கு என்று அர்ப்பணித்திருந்தான். எதெல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார் அதை நீ பகிர்ந்து கொடுக்கிற ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்குமேயானால் தேவன் உனக்கு திரும்ப கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே அர்ப்பணிப்பு மிக அவசியம். ஆகவே அற்புதங்கள் எங்கே நடக்கும் என்று சொன்னால், எங்கே அர்ப்பணிப்பு இருக்கிறதோ அங்கேதான் அற்புதங்கள் நடக்கும். அர்ப்பணிப்பு இல்லாவிட்டால் அற்புதங்கள் நடக்காது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அர்ப்பணிப்பு இல்லாத ஜீவியம் செய்கிறபடினால் அற்புதங்களை அவள் காணாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆகவே இன்றைய நாளில் நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய செல்வம் எனக்குரியதாக இராமல் அநேக பரிசுத்தவான்களுக்கும் மகாத்மாக்களுக்கும் அது உரியதாக இருக்க என்னுடைய செல்வத்தை பகிர்ந்து கொடுக்க நான் அர்ப்பணிக்கிறேன் என்று நாம் ஒப்புக்கொள்வோம். ஆனால் கர்த்தர் மகத்துவங்களை செய்வார். அப்போஸ்தலர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே அந்த நாட்கள் ஆதி சபையில் நடந்த செயலை நீங்கள் அறிவீர்கள். அனனியா சப்பீரா என்கிறதான ஒரு தம்பதியார் தங்களுடைய காணியாட்சியை அவர்கள் தேவ சமூகத்திலே பரிசுத்தவான்களுக்கு முன்பிலேயே அதை கொண்டு வந்தபோது அவர்கள் தங்களுடைய செல்வத்தை சரியான விதமாக அவர்கள் அர்ப்பணிக்காதபடி அதை மறைத்து வைத்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எங்கெல்லாம் செல்வங்கள் மறைக்கப்பட்டதோ, எங்கெல்லாம் அந்த பூமிக்குரிய பொருட்கள் ஆமேன் பதுக்கப்பட்டதோ, அங்கெல்லாம் வேதனை உண்டானது. வேதாகமம் முழுவதும் நாம் வாசிக்கலாம். எங்கெல்லாம் திறந்து கொடுத்தார்களோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் நிறைவாய் வந்தது. ஆகவே பரிசுத்தாவிக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் பொய் சொன்னார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற வாழ்க்கையிலே, இந்த செய்தி கேட்கிற வாழ்க்கையிலே உன்னுடைய செல்வத்தை பகிர்ந்து கொடுக்க ஒரு தக்க தருணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சமீபத்திலே அநேக தேவ பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை செய்ய அநேகரை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். நிறைய செய்திகளை கேட்கிறோம். தன்னால் இயன்ற அளவுக்கு தன்னிடத்தில் இருக்கிற சொற்ப காரியங்களை கொண்டு யாருக்காக உதவி செய்கிற அநேக தேவ பிள்ளைகளை இந்த நாட்களில் எழுப்பியிருக்கிறது நாம் அதை காண முடிகிறது. ஆகவே என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய செல்வம் இராதபடிக்கு ஆமென் பரலோகத்திலே உனக்கு மிகுந்த பொக்கிஷம் உண்டாக வேண்டுமானால் இந்த பூமியில வாழும் பொழுது ஒரு அர்ப்பணிப்போடு கூட, விசேஷமாக இந்த காலகட்டத்தில் ஒரு அர்ப்பணிப்போடு நீ செயல்பட உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உன்னுடைய வாழ்க்கை நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமாய் மாறும். மூன்றாவதாக அவனுடைய வாழ்க்கையில் அவன் எடுத்த தீர்மானம் 4ஆம் வசனத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே அசைக்க முடியாத ஒரு தீர்மானத்தை அவன் எடுத்திருக்கிறதை இந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம். நம்ம இந்த சங்கீதத்தில் இருக்கிற ஆசீர்வாதமான சில வார்த்தைகளை லகுவாக எடுத்துக்கொள்வோம். கர்த்தரின் பாத்திரத்தின் பங்குமானவர், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்றெல்லாம் நாம் சொல்லுவோம். யாருக்கு உண்டு? எந்த சூழ்நிலை கர்த்தரை நம்புகிறவனுக்கு. தன்னுடைய செல்வம் தனக்குரியது அல்ல, அநேக பரிசுத்தவான்களுக்கு, அநேக மகாத்மாக்களுக்கும் அது பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறவனுக்கு. மூன்றாவது, தேவன் எதை விளக்கினாரோ அதைத்தான் எந்த சூழ்நிலும் விளக்கி தேவனுக்காக வாழ்கிற அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் தேவன் நேர்த்தியான சிறப்பானதை ஆண்டவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த பூமியிலேயே இந்த தீர்மானங்களை நாம் எடுக்க தீர்மானிக்க வேண்டும். ஆண்டவர் மேல் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. நம்புகிறேன் ஆண்டவரே, என் செல்வம் எனக்குரியது அல்ல ஆண்டவரே, நான் அதை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. மூன்றாவது சொல்லுகிறான், நீர் எதை விளக்கினீரோ அதை நான் விளக்குகிறேன். அவர்களுக்கு வேதனை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவச்சனமே, ஆனால் நமக்கு அப்படி அல்ல. அழகாக அவன் இங்கே சொல்லுகிறான், நாமகள் உதடுகளுக்குள் நான் உச்சரிக்க மாட்டேன். தானியேலின் புத்தகத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். எபிரேய வாலிபர்கள்
அவர்களுக்கு முன்பாக அவர்கள் விழுந்து பணியவில்லை. நம்முடைய முன்னோர்கள் பரிசுத்தவான்கள் அப்படி வாழ்ந்ததினாலே தேவன் அசாதாரணமான வல்லமை அங்கு வெளிப்படுத்தினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உச்சரிக்கவும் இல்லை, அதை நம்பவும் இல்லை, வணங்கவும் இல்லை. தேவன் விளக்கினதை விளக்கினார்கள். ஆகவே இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் வாழ்க்கையில் நிறைந்திருக்குமானால் அதை நீ விளக்கிவிட தீர்மானிக்க வேண்டும். ஆகவே தேவ ஜனமே, அது வேதனை உண்டாக்குற ஒரு காரியம், வேதனை உண்டாக்குற ஒரு காரியம். விக்கிரகங்கள் வேதனை உண்டாக்குற ஒரு காரியம். அந்நிய காரியங்களை நாம் வாழ்க்கையில் அனுமதிக்கவே கூடாது. இதை வேதாகமம் சொல்லுகிறது, செல்வத்திற்கும் ஒப்பிட்டு சொல்லுகிறது. இதை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் அதை விக்கிரகம் வாழ்க்கையில நம்பிக்கை கொண்டு நாம் செல்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் வேதனை பெறுவோம். ஒரு வித்தியாசமான வாழ்க்கை, விளக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் ஏதேனிலே இதை ஆரம்பித்தார். தான் விளக்கின கனியை அவன் புசித்தான். அந்த ஜனம் ஜாதிகளோடு கலந்திருக்க மாட்டார்கள், அவர்கள் ஜாதிகளோடு கலந்திருக்க மாட்டார்கள், அவர்கள் தனித்து வாசம் பண்ணுங்கள் என்று சொல்லி என்னாமத்தில் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது, அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு நீ பிணைக்கப்பட்டு இருக்கக்கூடாது. ஆகவேதான் எபிரேய வாலிபர்கள் அவர்கள் எகிப்து நாட்டில் இருந்த போதும், பாபிலோன் தேசத்தில் இருந்த போதும், அவர்கள் வாழ்ந்த இடத்துல, அவர்கள் இருந்த அந்த பணிஸ்தலத்திலே எந்த உறவை குறித்தோ அவர்கள் பயப்படவில்லை, வேலையை குறித்தும் பயப்படவில்லை, அரசனை குறித்தும் பயப்படவில்லை. தான் ஆராதிக்கிற தேவனுக்கு மட்டும்தான் அவர் விளக்கினதை நான் விளக்குவேன், அவரை நம்புவேன், அவர் எது என் வாழ்க்கையில் கொடுக்கிறார் அதை நான் அர்ப்பணிப்பேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு வாழ்ந்தார்கள். ஆகவேதான் ராஜபோதனத்தினால் தீட்டுப்படவில்லை, ராஜா நிறுத்தின பொற்சிலை வணங்கவில்லை, வேறுபட்டு வாழ்ந்தார்கள். இந்த வேறுபாடு விளக்கப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு ரொம்ப தேவை. நம்பிக்கை தேவை, அர்ப்பணிப்பு தேவை, வேறுபாடு தேவை. ஆகவே மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து காத்துக்கொள்ளுங்கள் சொல்லி அப்போஸ்தலர் புத்தகத்தில் நாம் அப்போஸ்தலனாகிய பேதுரு பிரசங்கித்த முதல் பிரசங்கத்திலே நாம் அதை கேட்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, இதுதான் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில எடுத்த தீர்மானங்கள். அவருடைய சமூகம் எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு இடம். அந்த சமூகத்திலே அவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், அதற்கு அவன் செய்த அல்லது அவன் எடுத்த தீர்மானங்கள், நான் நம்புவேன், அர்ப்பணிப்பேன், விளக்குவேன் என்று தீர்மானித்தான். ஆகவேதான் 5, 6, 8, 9, 10 வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு 3 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இவ்வுலக வாழ்க்கையை விட்டு வெறுத்து விலகி வாழ்கிற, வேறுபட்டு வாழ்கிற அவர்களுக்கு தன்னுடையது தன்னுடையது அல்ல, ஆகவே எனக்கு உண்டான நன்மை நான் பிறருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற அவர்களுக்கு, எந்த சூழ்நிலையும் கர்த்தரையே நான் நம்பி வாழ்வேன் என்று சொல்லுகிற அவர்களுக்கு 3 விதமான ஆசையை கர்த்தர் இங்கு வைத்திருக்கிறார். அதை இந்த சங்கீதங்கள் அவன் எழுதுகிறார். 5, 6 வசனங்களிலும் 8, 9 வசனங்களிலும் 11ஆம் வசனத்தில் நாம் இதை வாசிக்கிறோம். முதலாவது 5, 6 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைத்தது. வார்த்தை கேட்கும் போது எவ்வளவு ஒரு பெரிய மகிழ்ச்சி. என் அருமையான தேவ ஜனம், ஏதோ கிடைச்சது அப்படி இல்லை, ஆண்டவர் பெஸ்டானது கர்த்தர் உனக்கு தருவார். எப்பொழுது அவர் விளக்கினதை நீ விளக்க வேண்டும். அவர் எப்படி அர்ப்பணித்து வாழ்ந்தார், அதே போல உனக்குரியது அவனவன் தனக்கானதல்ல பிறனுக்குரியதை நோக்குவானாக என்று சொல்லி
அப்படிப்பட்ட அர்ப்பணம் தேவை. எந்த சூழ்நிலை அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொன்ன யோபை போல நம்பிக்கை தேவன் மேல் தேவை. இவ்விதமான தீர்மானங்களோடு வாழ்ந்த தாவீது தான் தைரியமாக சொல்லுகிறான், எனக்கு சிறப்பான சுதந்திரம் மட்டுமல்ல, அவன் சொல்லுகிறான், நேர்த்தியான இடங்கள் எனக்கு பங்கு கிடைத்தது. கர்த்தர் நல்ல பங்கை உனக்கு வைத்திருக்கிறார். லூக்கா 10:42 நாம் மரியாள் இப்படி சொல்லுகிறதை நாம் வாசித்திருக்கிறோம். பல முறை இந்த வசனங்களை வாசித்திருக்கிறோம். மரியாளோ தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். எதோ கிடைச்சதுன்னு கிடையாது, நல்ல பங்கு நீ அடைய வேண்டும். இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற தேவ பிள்ளைய, சிறப்பானதை நல்ல பங்கை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். நீ அடைந்திருக்கிற இந்த உலகத்தின் இந்த காரியங்கள் அல்ல, இதை பார்க்கிலும் சிறப்பானதை கர்த்தர் உனக்கு தர வேண்டுமானால் முதல் 4 வசனங்களில் சொல்லப்பட்ட தீர்மானங்கள் உன் வாழ்க்கையில் எடுப்பாயானால் முதல் ஆசீர்வாதம், நேர்த்தியான பங்கை கர்த்தர் உனக்கு தருவார். ஆகவே ஏதோ கிடைச்சதுன்னு கிடையாது, சிறப்பானது. என்ற வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நான் அதை அனுபவித்திருக்கிறேன். சாதாரணமானது நாம் விரும்புவோம், இது கிடைச்சா போதுமேன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சிறப்பானதை கொடுப்பார். அநேக நேரங்கள் நான் பிரமித்து போயிருக்கிறேன். காரணம் என்னன்னா, ஆண்டவர் நம்மளை சாதாரணமானவர்களாகவே நினைக்கவில்லை. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லுகிறார். என் அன்பு சகோதரனே, இந்த வார்த்தை கேட்கிற நீ யாராயிருந்தாலும் நீ விசேஷித்தவன் என்று ஆண்டவர் அழைக்கிறார். விசேஷித்த உனக்குத்தான் விசேஷமானதை கர்த்தர் தருவார். ஆகவே சிறப்பான பங்கு, சுதந்திரம் உனக்கு உண்டு என் அன்பு சகோதரனே, எனக்கு உண்டு அன்பு சகோதரியே, எனக்கு அருமையான பெரியோர்களே. இன்றைக்கு தேவ சமூகத்தில் அவரை நம்பி இருக்கிற, அவர்களுக்கு கொடுத்த செல்வங்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று அர்ப்பணித்து வாழ்கிற அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவன் விளக்கினதை இவ்வுலக வாழ்க்கையிலே எதையெல்லாம் அவர் அவசியமில்லை, தேவையில்லை என்று விளக்கினாரோ அதை நீ விளக்கி வாழ்வதற்கு தீர்மானித்திருக்க உனக்கு கர்த்தர் சிறப்பான சுதந்திரத்தை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். என்று சொன்னால் இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறார், காட்டு புஷ்பத்தை அடையாளம் காட்டியிருக்கிறார். புல்லின் மேல் பூக்கிற பூவை குறித்து சொல்லுகிறது வேதம். பிரசங்கி சொல்லும்போது சொல்லுகிறார், மனிதனுடைய வாழ்க்கை அது தோன்றி மறைந்து போகிற ஒரு வாழ்க்கை. எதெல்லாம் இப்பொழுது சிறப்பாக இருக்கிறதோ அதை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டாம். சிறப்பான சுதந்திரம் இந்த பூமியில் மட்டுமல்ல, உன்னதத்திலே தேவன் வைத்திருக்கிறார். உலக வாழ்க்கைக்கு பின்பு உனக்கு சிறப்பான சுதந்திரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தை நீ அடைய வேண்டுமானால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தீர்மானங்களோடு வாழ உன்னை எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். ஆகவே தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை, யாராலும் எடுக்க முடியாத அந்த நல்ல பங்கை அவள் பெற்றுக்கொண்டாள். எப்பொழுது, எதனால் என்று பார்த்தால், பற்பல வேலைகளை செய்து கொண்டிருந்த மார்த்தாள் ஒரு நல்ல மகள்தான். அதே வேளையில் வருஷம் முழுவதும் ஓடி ஓடி வேலை செய்து கொண்டிருந்த நாம் இப்பொழுது ஆண்டவர் பாதத்திலே அமர்வதற்கு மரியாதை போல ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாட்களை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு நம்மை நாம் விட்டுக் கொடுப்போமானால் அற்புதங்களை பார்க்க முடியும். முதல் மரியாள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் சொன்ன பிரசங்கம் இதுதான். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் சொல்லுவதை கவனித்து கேட்கிற ஒரு இடம்தான் தேவ சமூகம். அந்த தேவ சமூகம் அன்றைக்கு தேவ ஆலயத்திலே அல்ல, இயேசு அவள் வீட்டுக்கு வந்திருந்தார். அவள் தாமே வீட்டிலே இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து அவரை சொல்லுகிறதை கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தாள்.
அப்படி கேட்டவள் தான் நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள் என்று வேதம் சொல்கிறது. யானுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து இந்த நாட்களில் தேசத்துக்காக தேவன் வைத்திருக்கிற இந்த அருமையான இந்த வாழ்க்கையில நம்முடைய பட்டணத்திற்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, திருச்சபைக்காக உன்னோடு ஆண்டவர் இதையெல்லாம் பகிர்ந்து கொள்கிறார். அவரோடு நீயும் பகிர்ந்து கொண்டு ஜெபிப்பதற்கு, அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பதற்கு ஒரு அருமையான தருணத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் அந்த நாட்களிலே பாடுவார்கள், திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. ஆகவே திருப்பாதத்தில் நீங்கள் அமர்ந்திருங்கள், நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபை செய்வாராக. இரண்டாவது ஆசீர்வாதம் 8, 9, 10 வசனங்களை இப்படி வாசிக்கிறோம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம், நல்ல பங்கு மட்டும் கிடையாது, கர்த்தர் விளக்குனதை விரும்பாததை விளக்குகிறவன், கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்கிறவன், அவரை நம்புகிறவனுக்கு கொடுக்கப்படுகிற இரண்டாவது ஆசீர்வாதம், நான் அசைக்கப்படுவதில்லை. உலகத்தில் நம்மை அசைத்து பார்க்க எத்தனையோ சூழ்நிலைகள் வரும். ஆனால் அசைக்கப்பட முடியாத ஒரு வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். அதைத்தான் வேதம் சொல்கிறது, கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ரோமர்ல நம்ம அதை வாசிக்கிறோம். அசைக்கப்பட முடியாத ஒரு வாழ்வை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தாவீது தன் சங்கீதங்களே, அவரை எனக்கும்பாக நான் நிறுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், என் அருமையான தேவச்சனமே, ஆண்டவரை முன் நிறுத்தி வைத்திருக்கிற அவன் அசைக்கப்பட முடியாத ஒரு சிறப்பான, ஒரு உறுதியான வாழ்வை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை காற்றுகள் வந்தாலும், எத்தனை எதிர்காற்றுகள் வந்து, எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், ஒரு தேவ பிள்ளையை ஒன்றும் அசைக்கப்படவே முடியாது. அப்படி அசைக்கப்பட முடியாத உறுதியான வாழ்க்கை செய்த நம்முடைய முன்னோர்கள், அவர்கள் பெற்ற ஆசீர்வாதங்கள் ஏராளம். இன்னைக்கு தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் நாம் அசைக்கப்படுவதில்லை? வேதாகமம் சொல்லுகிறது, 2 மனிதன் வீட்டை கட்டினான் என்று இயேசு சொன்னார். ஒருவன் மணலின் மேல் கட்டினான், அவனுடைய நம்பிக்கை அது சாய்ந்து போகிற ஒன்றாயிருக்கிறது. ஆனால் இன்னொருவன் கற்பாரின் மேல் தன் வீட்டை கட்டினான். அவன் இயேசு சொல்றான், புத்தி உள்ள மனுஷன். கற்பாரை, என் அருமையான தேவ ஜனமே, அதன் மேல் கட்டின வீடு நிலைத்திருந்தது. தாவீது சங்கீதம் 40 சொல்லும்போது சொல்கிறார், பயங்கரமான குழி முளையான சேற்று மீதை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சாய்ந்து போகிற, விழுந்து போகிற மனித வாழ்க்கையில அசைக்கப்பட முடியாத கண்மலையின் மேல தன் வீட்டை கட்டுகிறேன். கண்மலையாகி கிறிஸ்துவின் மேல் தன் வாழ்க்கையை கட்டுகிற மனிதன், புத்தி உள்ளவன், அவன் என்றைக்குமே அசைக்கப்படுவதில்லை. ஆகவேதான் மணலின் மேல் வீட்டை கட்டினான். அது எப்பொழுது வேண்டுமானால் வெள்ளம் வரும்பொழுதோ, காற்று வரும்பொழுதோ, பூமி அதிர்ச்சி வரும்பொழுதோ அது விழுந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் கற்பலையாகி கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கிற தேவ பிள்ளை ஒரு நாளும் அசைக்கப்படுகிறது இல்லை. என் அருமையான கர்த்தருடைய ஜனமே, இயேசு இதை தெளிவாய் சொல்லிக் கொடுத்தார். கற்பாரின் மேல் உங்கள் வீட்டை கட்ட வேண்டும். செருபாபேல் தேவாலயத்தை கட்டும்போது இப்படி ஆகாய புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அவன் மூலைக்கல்லை கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று வாசிக்கிறோம். மூலைக்கல் இயேசு கிறிஸ்து, தலைக்கல் இயேசு கிறிஸ்து. என் அருமையான தேவ ஜனமே, கற்பாரை இயேசு கிறிஸ்து. ஆகவே அந்த தலைக்கல் அல்லது மூலைக்கல் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பேதுருவை தேர்வு செய்து, அப்போஸ்தலனாகிய பேதுருவோடு ஆண்டவர் சொன்னார், நீ பாறையாயிருக்கிறாய், உன்மேல் என் ஆலயத்தை கட்டுவேன்.
இந்த கல்லின் மேல் என் ஆலயத்தை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய திருச்சபை, தேவனுக்காய் வாழ்கிற பிள்ளைகளை அசைத்து பார்க்க எத்தனை சக்திகள் வந்தாலும் அசைக்கப்படுவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரே அதற்கு மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவருடைய உபதேசங்கள் அஸ்திபாரங்களாய் இருக்கிறது. அதன் மேல கட்டப்படுகிற மனித வாழ்க்கை அசைக்கப்படுவதில்லை. பாதாளத்தின் வாசல்களும் அதை மேற்கொள்கிறதில்லை. அசைக்கப்பட முடியாத ஒரு வாழ்க்கை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்று இந்த வசனத்தில் இரண்டாவது ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். சிறப்பான நல்ல பங்கு நமக்கு கிடைக்கும். இரண்டாவது, அசைக்கப்பட முடியாத உறுதியான வாழ்க்கை செய்யும்படியான கிருபை நமக்கு கிடைக்கும். மூன்றாவதாக அங்கு எழுதப்பட்டிருக்கிறது 11ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம். ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற இன்னொரு விஷயத்தை அவன் சொல்லுகிறான், பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம். நித்திய பேரின்பம். அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. ஆனால் அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. இப்ப கிடைக்கிறதெல்லாம் ஆனந்தம், ஆனா நித்திய பேரின்பம் நமக்கு இருக்கிறது. இந்த ஆனந்தமான இந்த வாழ்க்கை எங்கே கிடைக்கிறது? ஆண்டுடைய சமூகம். இந்த நாட்களில் பாடுவார், இயேசுவின் சமூகம் எத்தனை ஆனந்தம், என் இயேசுக்காய் ஜீவிப்பது எனக்கு ஆனந்தம். சொல்ல முடியாது. சிறுவனாய் நான் இருக்கும் பொழுது இந்த ஆனந்தம் என்று சொல்லுகிற பாடல், மகிழ்வும் சந்தோஷம் பொங்குதே, இயேசுவின் சமூகம் எத்தனை ஆனந்தம், இதெல்லாம் பாடி மிகுந்த சந்தோஷத்தை நான் அனுபவித்திருக்கிறேன். உலகத்திலேயே ஒரு மனிதன் பரிபூர்ணமான சந்தோஷத்தை பெறுகிற ஒரு இடம் தேவ சமூகம் மட்டும்தான். வேற எங்கேயும் அவன் சந்தோஷம் அடைய முடியாது. சந்தோஷம் கொடுப்பது போன்ற சூழல் இருக்கும், ஆனால் அது பரிபூர்ணமான சந்தோஷத்தை நித்திய பேரின்பம் வரைக்கும் கொண்டு போகாது. அதுதான் வேதம் சொல்கிறது, சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகுமா, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் தங்கும். நித்தியமான ஒரு மகிழ்ச்சியை, நித்திய பேரின்பத்தை அவருடைய சமூகத்திலே நாம் பெற இருக்கிறோம். ஆகவேதான் இப்பொழுது அவருடைய சமூகம் ஆகிய இந்த பூமியிலே அவரை தொழுது கொள்ளுகிற எல்லா நேரங்களிலும் அவர் பரிபூர்ண ஆனந்தத்தை தருகிறார். அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி வழியுது, ஆனந்தமே என்று பரிசுத்தவான்கள் பாடினார்கள். ஆகவே அவருடைய சமூகம் மிகுந்த சந்தோஷமான இடம். இதை குறித்து ஒரு சின்ன கதை ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு தகப்பன் தன்னுடைய மகள் மிக பாசத்தோடு வளர்த்தார். காரணம், அந்த தகப்பன் அவருடைய மனைவி மரித்த உடனே இந்த குழந்தையின் மேல் அதிக பாசம் வைத்து அந்த பெண் குழந்தை மிக ஆசையாக பாசமாக வளர்த்தார். தன்னுடைய மனைவியுடைய துக்கத்தை மறக்கிற அந்த நேரமெல்லாம் இந்த குழந்தை தான் அவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆகவே அவருடைய துக்கங்கள்லாம் மறப்பதற்கு இந்த குழந்தையை பார்த்து அது மிகுந்த அன்போடு கூட நேசத்தோடு வளர்த்தார். அந்த பிள்ளை பெரிய நாளா படித்தால் தகப்பன் இந்த மகள் நிமித்தம் தான் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார். அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் தான் இருந்தது. அந்த பிள்ளை தன்னுடைய வளர்ச்சி நிமித்தம், படிப்பு நிமித்தம், மற்ற காரியங்கள் நிமித்தம் தன் தகப்பனை காண வருவதே கிடையாது. அந்த தகப்பன் மிகவும் சோர்ந்து போனார். தன் மகள் வராததை கண்டு அவர் சோர்ந்து போய் ஒரு நாள் தன் மகள் அவருடைய அறைக்கு வந்து, டேடி என்று அவரை அழைத்து ஒரு பரிசு பொருளோடு அவள் கடந்து வந்தார். தகப்பன் கேட்டார், என்னம்மா என்று கேட்டார். உங்களுக்கு பர்த்டே பரிசு நான் கொண்டு வந்திருக்கிறேன், உங்களை நான் நேசிக்கிறேன் டேடி என்று அவர் சொன்னபோது அந்த தகப்பனார் சந்தோஷப்படவில்லை. காரணம் என்ன தெரியுமா? இந்த பரிசு பொருளை விட எப்பொழுதோ நீ என்னை வந்து பார்த்து கொடுக்கிற இந்த பொருளை
நான் மகிழ்ச்சி கொள்ளவில்லை. எப்பொழுதும் நீ என்னோடு கூட இருக்கணும், அதுதான் சிறந்த பரிசு எனக்கு. ஆகவே அந்த உறவு இல்லாதது எனக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. என்னை அடிக்கடி வந்து நீ ஏன் பார்க்கவில்லை? இல்லை, நான் இந்த பரிசு பொருளை வாங்குவதற்கு, இதை தயார் செய்வதற்கு, இதை சேமிப்பதற்கு இவ்வளோ பிரயாசப்பட்டேன். இன்றைக்கு அநேக பேர் அப்படித்தான், தேவனுடைய சமூகத்தை விரும்பாமல் ஏதோ தேவனுக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்து விட்டால் அது போதும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து இருப்பதை தேவன் விரும்புகிறார். இதே வண்ணமா இன்னொரு சம்பவத்தை நான் படித்தேன். தன் தகப்பன் இருந்த அறையிலே தன் மகள் தகப்பனோடு மிகுந்த பாசத்தோடு அவரோடு பேச வேண்டும், அவரோடு கூட நேரத்தை செலவிட வேண்டும் என்று அந்த பிள்ளை தன் தகப்பனுடைய அந்த அன்புக்காக ஏங்கி அவருடைய அறைக்கு வந்த போதெல்லாம் தகப்பனார் பல வேலைகளில் அலுவலோடு கூட இருந்தாராம். அந்த அறைக்கு வரும்போது தான் மகளை பார்த்து சொல்லுவான், நான் வேலையாக இருக்கிறேன், பிஸியாக இருக்கிறேன், நீ போமா என்று சொல்லி அந்த மகளை அனுப்பி விடுவாராம், அறைக்கு அதை அடைத்து விடுவாராம். இந்த பிள்ளை பலமுறை இயங்குமா, பலமுறை இயங்கும். ஆகவே ஒரு நாள் கட்டாயப்படுத்தி அந்த அறைக்குள்ளே சென்றதாம். அவன் தகப்பனார் சொன்னார், எனக்கு நிறைய வேலை இருக்குது, இது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆகவே அந்த மகள் சொன்னாலும், நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க டாடி, நான் பாட்டுன்னு இந்த அறைக்குள்ளே உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன், அது எனக்கு போதும். உங்கள் வேலைக்கு நான் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன். உங்கள் சமூகத்தில் நீங்கள் இருக்கிற இந்த இடத்துல உங்களை பார்த்து கொண்டே நான் இருந்தால் அதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஆகவே அருமையான தேவஜனமே, ஒரு பிள்ளையினுடைய இயக்கமும் தகப்பனோடு கூட இருக்க வேண்டும் என்று, ஒரு தகப்பனுடைய இயக்கமும் பிள்ளையோடு இருக்க வேண்டும். இதுதான் தேவனுக்கு நமக்கு இருக்கிறதானே உறவு சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த தகப்பனை போல இல்லை நம்முடைய ஆண்டவர், எப்பொழுது அவருடைய சமூகத்துக்கு நீ வருவாய் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் தான் நித்திய பேரின்பம் உண்டு, உங்களுடைய சமூகத்தை நான் ஒரு நாளும் விட்டுவிட மாட்டேன், உங்கள் சமூகத்தில் நான் எப்பொழுதும் வந்து காத்திருப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆகவே சங்கீதத்திலே நான் பார்த்த 3 தீர்மானங்களை தாவீது எடுத்தான். உம்மை நம்புவேன், எனக்குரியதெல்லாம் பரிசுத்தவான்களுக்கு மகாத்மாக்களும் உரியதாக இருக்கட்டும் என்று தனக்குரியதை அர்ப்பணித்தான். 3வது, தேவன் எதை விளக்கினாரோ அவன் அதை விளக்க தீர்மானித்தான். இந்த 3 தீர்மானங்கள் 3 ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது. அவனுக்கு சிறப்பான பங்கு இங்கே மட்டுமல்ல, பரலோகத்திலே அவருடைய சமூகத்தில் அவனுக்கு சிறப்பான பங்கை தேவன் வைத்திருக்கிறார். அவன் ஒரு நாளும் அசைக்கப்பட முடியாத உறுதியான ஒரு வாழ்வுக்கு அவனை தேவன் வைத்திருக்கிறார். அவன் தேவ சமூகத்தில் எப்போதும் மகிழ்ச்சி பேரின்பத்தோடு கலிகூர்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபராய் தேவன் அவனை ஆஸ்வதிக்கிறார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, சியோனுக்கு போகிறவர்கள் அவர்கள் மகிழ்ச்சியோடு கூட போவார்களாம். பரலோகத்துக்கு போகிற தேவ பிள்ளையை, எந்த சூழ்நிலை குறித்து நீ கவலைப்படாது, மகிழ்ச்சியோடு ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் காணப்படுங்கள். ஒருவேளை ஆலயங்களுக்கு செல்ல முடியவில்லை என்றால் நீங்கள் இருக்கிற இடம் தேவனுடைய சமூகமாய் அது இருக்கட்டும். அங்கு நித்திய பேரின்பத்தை தேவனுக்கு தருவார். ஆகவே மரியாதை போல காத்திருந்து அவர் பாதம் இவ்வளோ நாள் வேலை செய்து கொண்டிருந்தோம், இனி காத்திருப்போம், நல்ல பங்கை பெற்றுக்கொள்வோம். கற்பாரியாகி அவர் மேல், வசனத்தின் மேல், சத்தியத்தின் மேல் உறுதியாய் இருந்து அசைக்கப்பட முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நித்திய பேரின்பத்தை நாம் அனுபவிப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நம்புவோம், அர்ப்பணிப்போம், விளக்குவோம். சிறப்பான பங்கு உண்டு, அசைக்க முடியாத உறுதி உண்டு. எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த காலவேளை நம்முடைய சமூகத்தை
எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அற்புதமான ஒரு சங்கீதத்தில் நாங்கள் கற்றுக்கொண்ட நம்முடைய சத்தியங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள, அவருடைய சமூகத்தில் கிடைக்கிற அந்த பேரின்பத்தை, அந்த மகா சந்தோஷத்தை அனுபவிக்க தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய சமூகத்தில் கிடைக்கிற அந்த உறுதி, அசைக்கப்பட முடியாத அந்த உறுதியை பெற்றுக்கொள்ள இந்த தருணங்களை நீர் கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தாவீது தன் வாழ்க்கையிலே எடுத்த அந்த 3 தீர்மானங்கள், நம்புவேன், அர்ப்பணிப்பேன், விளக்குவேன் என்று தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்த தீர்மானங்கள் தான் சிறப்பான பங்கையும் உறுதியான வாழ்க்கையும் நிறைவான சந்தோஷத்தையும் பெற்று தந்தது. ஆகவே இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள், ஆண்டவரே, அந்த உறுதியான வாழ்வுக்கும் நிறைவான மகிழ்ச்சிக்கும் சிறப்பான பங்குக்கும் உங்களுடைய பிள்ளைகளினை ஆயத்தப்படுத்துகிறார்கள். மரியாதை எப்படி தேவ சமூகத்தில் காத்திருந்தாலும் அப்படி காத்திருக்கட்டும். தேவன் என்ன சொல்லுகிறார் என்று கவனிக்கட்டும். ஆண்டவரை மகிமையான ஆசீர்வாதங்கள் நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். இந்த நாட்களிலும் பல சூழ்நிலையோடு, தேவையோடு, பல பாடுகளோடு எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பு, ஒத்தாசையின் நன்மை அருளுவீராக. எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பார். எங்கள் தேசத்தின் தலைவர்களை ஆண்டு கொள்ளும். எங்கள் தேசத்தில் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் இரக்கம் இருக்கட்டும். ஆண்டு விசேஷமாய் அநேக தேவ பிள்ளைகள் செய்து வருகிற எல்லா ஊழியங்களிலும் உம்முடைய ஆண்டவரே மகிமை, மாட்சிமை விளங்கட்டும். எல்லா மேன்மை, துதியும் புகழும் கொண்டு வருகிறோம். தேவரி கிருபையாயிரும். உம்முடைய ஜனத்திற்கு நீ போதுமானவராயிரும். எல்லா ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் உங்களுக்கு மட்டும் சேரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.